இங்கே யூடியூபர் நண்பர் குறிப்பிட்டது போல் இன்றைக்கு 42 அந்த காட்சிகளில் அவர்கள் இது இடஒதுக்கீடை குறித்து பேசுகிறது, சமூக நீதியை குறித்து பேசுகிறது. இது சமூக நீதியின் பிறப்பிடமாக இருக்கிற தமிழ்நாட்டில் சமூக நீதியை குறித்து பேசாமல் எப்படி ஒரு ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் இருந்து வருகின்ற ஒரு சிந்தனை உள்ள பகுத்தறிவு உள்ள ஒரு தயாரிப்பாளர் இயக்குனரால் அதை தவிர்த்து எப்படி படம் எடுக்கப்பட முடியும்? இன்றைக்கு நீட்டில் இருந்து நெட்டில் இருந்து எல்லா தேர்வுகளுக்கும் தமிழ் சமூகத்தின் இளையோரை, முதல் தலைமுறை கல்வி கற்கின்ற இளைய தலைமுறையை, அந்த கல்வியை பறிக்கின்ற ஒரு மோசமான ஒரு சூழல் இன்றைக்கு நிலவுகிறது. அதுபோன்று புத்தகங்களை பறித்து அவர்கள் குறித்த வசனமாக இருக்கலாம். இன்றைக்கு சென்னை ஐஐடி, ஏஎம் போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் இந்த பெரும்பான்மை ஒரு இடத்திலே அவர்கள் சொல்வார்கள் 3% 97% குறித்த வசனங்கள். ஆம், இன்றைக்கும் 97% மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான கல்வி உரிமை, வேலைவாய்ப்பு உரிமை பறிக்கப்பட்டு 3% அந்த இடங்களை கைப்பற்றிக் கொள்ளுகிறார். இந்த நான் அமெரிக்காவில் இருந்து வருகை தந்த உடனேயே டெல்லி நாடாளுமன்றத்தில் அண்ணன் திருமா கனிமொழி போன்ற, திருச்சி சிவா போன்ற மிகச்சிறந்த நம்முடைய தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உரையை கேட்டேன். ஒரு பொருளை குறித்து மிக ஆழமாக அறிவுபூர்வமாக, வரலாற்று ரீதியாக, சட்ட ரீதியாக மிகச் சிறப்பாக இன்றைக்கு இந்திய நாடாளுமன்றத்தில் அது எஸ்சி எஸ்டி இன மக்களாக இருக்கலாம், இஸ்லாமிய மக்களாக இருக்கலாம், மிக பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமையாக இருக்கலாம், அனைத்து மனிதகுல மக்களின் பிரச்சனைகளுக்கு மிக ஆழமாக அறிவோடு இன்றைக்கு இந்திய நாடாளுமன்றத்தில் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு ஒரு தலித் சமூகத்தில் பிறந்து இந்தியாவையே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஆளுமையாக அண்ணன் திருமா அவர்கள் வளர்ந்து வருகிறார். ஆக அவரும் நானும் அண்ணன் முத்தரசன் போன்றவர்களும் அண்ணன் சத்யராஜ் போன்றவர்களும் சேர்ந்து இங்கே வீட்டிருக்கிற அண்ணன் இமான் அண்ணாச்சியில் தொடங்கி கூல் சுரேஷ் வரையில் திரைத்துறையில் இந்த ஆதிக்கத்திற்கு எதிராக, இந்த அநீதிக்கு எதிராக போராடுகின்ற தமிழ் சமூகத்தின் உறவுகளை கைகோர்த்து விரைவில் இந்த ஆதிக்க கொட்டமடிக்கின்ற, ஆதிக்க திமிரோடு நடந்து கொள்ளுகிற தமிழ் சமூகத்தின் அடிப்படை உரிமைகளுக்காக, தேவைகளுக்காக திரைத்துறையிலும் காட்சி அமைக்கின்ற இது போன்ற தயாரிப்பாளர்கள் கஷ்டப்பட்டு தயாரிக்கின்ற படங்களில் அரை மணி நேரம் 42 கட்டு 72 கட்டு என்கிற அளவில் இந்த முழுமையான சொல்ல வேண்டிய செய்தியை எமது தமிழக மக்களுக்கு எடுத்து செல்ல மறுக்கின்ற அந்த சென்சார் போர்டு என்கிற அந்த ஆதிக்க கோட்டை விரைவில் உடைத்து எறிவதற்கு, கோட்டை உடைத்தெறிவதற்கு என்று தான் சொன்னேன். நான் டோல் கேட்டை உடைத்திருந்தது போல் என்று நான் சொல்லவில்லை. ஒரு கலைஞனுக்கு தார்மீக பொறுப்பு எப்படி வரும் தெரியுமா? ஜெயா பக்ஷன், அமிர்தா பக்ஷனுடைய இணையர், நாடாளுமன்றத்திலே ஒரே ஒரு குரல் கொடுத்தார். சபாநாயகரை பார்த்தார், எந்திரிச்சிட்டு நான் ஒரு கலைஞன், நான் ஒரு கலைஞர், உடல் மொழியையும் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் புரிந்து கொள்ள முடியும், முக பாவனைகளை என்னால் புரிந்து கொள்ள முடியும், உடல் மொழியை என்னால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் மிஸ்டர் அப்படின்னு அவருடைய பேரை சொல்லிட்டு, சபாநாயகருடைய பேரை சொல்லிட்டு, உங்கள் உடல் மொழி சர்வாதிகாரமாக இருக்கிறது அப்படின்னு பேசிட்டு, அது நல்லதில்ல, நாம் எல்லாம் ஒரே மாதிரி இயங்குவதற்காக இங்கே வந்திருக்கிறோம், நீங்கள் ஆசிரியர் அல்ல, நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வருகிற மாணவர்கள் இல்லை என்கிற ஒரு குரலை அங்க பதிவு செய்யறார்னா, அதுக்கு பின்னாடி அதிகாரம் தோல் உயர்த்துகிற போதெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்க்க மாட்டோம், கலை என்கிற அற்புத ஆயுதத்தை கையில் வைத்திருக்கிறோம், மக்களை வென்றெடுப்போம், சமூகத்தோடு உரையாடுவோம், கலை மக்களுக்கானது. தோழர் சேக்குவரா அடிமைப்பட்டு கிடக்கின்ற மக்களின் உரிமைகளுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த மாபெரும் புரட்சியாளரின் பெயரை தாங்கிய இப்படத்தின் தயாரிப்பாளர் மேற்பிற்குரிய அருமை நண்பர் எட்மண்ட் பிரபு அவர்களே, அவரை அழைத்து வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று அன்போடு அழைத்த இயக்குனர் செல்வகுமார் அவர்களே, இந்த படத்தின் இயக்குனர் மிக இளம் வயதில் மிகச் சிறப்பாக தான் ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரத்தை மிக சிறப்பாக மக்களுக்கு காட்சி ஊடகத்தினூடாக தந்திருக்கின்ற அலெக்ஸ் அவர்களே, இந்த பாடல் வெளியீட்டு விழாவை வெளியிட்டு சென்சார் போர்டின் அடக்குமுறைகளுக்கு விரைவில் ஒரு முடிவு எட்டுவதற்காக ஏற்கனவே இதே அரங்கில் என்னை பணித்திட்ட என் அன்புக்குரிய அண்ணன் தொல் திருமா அவர்களே, என் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் முத்தரசன் அவர்களே, திரைத்துறையில் நான் 1 மாத காலம் அமெரிக்காவில் இருக்கிற தமிழ்ச்சங்கங்களின் அழைப்பை ஏற்று அங்கு பயணித்த போது தமிழ்நாட்டின் பல்வேறு வாழ்வுரிமை சிக்கல்களை குறித்து பேசிய போதும், திரைத்துறையை சார்ந்த அமர்வில் அங்கு நம்முடைய தமிழர்கள் எழுப்பிய கேள்விகளில் நான் மிக நெஞ்சுரத்தோடு நெஞ்ச நிமிர்த்தி, திரைத்துறையிலும் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை வந்தால் குரல் கொடுக்கின்ற உண்மையான ஒரு புரட்சி தமிழன் சத்யராஜ் என்று அந்த அரங்குகளில் பதிலளித்தேன். சேக்குவராக பாத்திரத்தை ஏற்று மிகச் சிறப்பாக நடித்து இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைவதற்கு இந்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும்
தன்னுடைய வாய்ப்பை தந்த அண்ணன் சத்யராஜ் அவர்களுக்கும், இந்த மேடையில் ஏற்கனவே என்னை ஒரு படத்தில் அறிமுகப்படுத்திய தயாரிப்பாளர் அண்ணன் சிவா, அம்மா கிரியேஷன் சிவா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என்ற ஒரு படத்தில் பாவனாவினுடைய தாய் மாமனாக நடிக்க தெரியாமல் நடித்திருப்பேன். இங்கு கூல் சுரேஷ், அவரை யூடியூப்பில் சினிமா விமர்சகர் அப்படி இப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். உண்மையிலேயே ரொம்ப கூலாக எல்லாரையும் பேசி சிரிக்க வச்சு மகிழ்ச்சி அடைய வைத்தார். அவர் வணக்கம் வைக்கலன்னு சொன்னார். வந்த உடனே அவருக்கு நான் பெரிய கும்பிடு போட்டு தான் உள்ளே வந்தேன். அவர் என்னை நோக்கி கும்பிட்டார், நான் அவரை நோக்கி கும்பிட்டேன். கூல் சுரேஷ் அவர்களுக்கும், சிறந்த நடிகர் ரவி மரியான் அவர்களுக்கும், எங்கள் அண்ணாச்சி சன் டிவி இன்னைக்கு வளர்ந்து உலகத்தின் பல முனைகளில் இருக்கிற அன்றைய குழந்தை நட்சத்திரங்களுக்கெல்லாம் ஒரு மிக பிடித்தமான குடும்ப தலைவிகளுக்கு, குடும்பத்தாருக்கு பிடித்தமான ஒரு அற்புதமான கலைஞன் நம்முடைய இமான் அண்ணாச்சி அவர்களுக்கும் என் நெஞ்ச நிறைந்த நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் கட் செய்யப்பட்ட காட்சிகள், தடை செய்யப்பட்ட காட்சிகள் என்று ஒளிபரப்பிய அந்த காட்சிகள் அத்தனையும் மிக அற்புதமான காட்சிகள். எது எல்லாம் மக்களுக்கு சென்று சேர வேண்டுமோ அது அத்தனையும் தடுக்கிற கூட்டம் திட்டமிட்டு சட்டம் போட்டு தடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த தடைகளை உடைத்து, அந்த உத்தரவுகளை மீறி இந்த படம் வெளி உலகத்திற்கு வரும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் அண்ணன் சத்யராஜ் அவர்களால் இன்றைக்கு பாடப்பட்டு ஒலிக்கப்பட்ட அந்த அற்புதமான பாடல். அது அண்ணன் திருமா அவர்களின் வரிகளில் உதிர்த்த வார்த்தைகளாக இருக்கலாம், கருவாக இருக்கலாம். என்னை பொறுத்தவரையில் அந்த 3 கருத்துக்களையும் இன்றைய இந்திய தணிக்கை துறைக்கு எதிராக அண்ணன் திருமா அவர்களும், முத்தரசன் அவர்களும், வேல்முருகன் அவர்களும், அண்ணன் சத்யராஜ் அவர்களும் சேர்ந்து இங்கே அருமை சகோதரர் எட்மன் பிரபு போன்ற மிக சமூகத்தில் கஷ்டப்பட்டு உழைத்து சில தயாரிப்பாளர்களை, இங்கே வெளிநாட்டுக்கான தயாரிப்பு பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிற நண்பர் உள்ளிட்டவர்களுக்கும் நன்றி. இதுபோன்று சிரமப்பட்டு ஒரு படத்தை தயாரிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த படம் அடித்தளத்தில் இருக்கிற மக்களின் உணர்வுகளை, உணர்ச்சிகளை, அவர்கள் படுகின்ற பாடுகளை, அவர்களுடைய துன்பங்களை, துயரங்களை, இன்றைக்கு திரைத்துறை என்கிற இந்த கலைத்துறையின் ஊடாகத்தான் கோடிக்கணக்கான மக்களை சென்றடைய முடியும் என்கிற அந்த வலிமையான ஊடகத்தின் ஊடாக அதை கொண்டு சேர்ப்பதற்கான அவ்வளவு முயற்சிகளை மேற்கொள்கின்ற போது அதை தடுத்து அவர்களுடைய உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் கதை அம்சங்களுக்கும் சொல்ல வேண்டிய செய்திகளை மக்களிடம் சென்று சேர்க்காமல் தடுப்பதும் ஏற்புடைய செயல் அல்ல. இவர்கள் சட்டம் சொல்கிறது என்கிற பெயரில் மிக ஆபாசமான, அருவருக்கத்தக்க, மோசமான பல நிகழ்வுகளை எல்லாம் அனுமதிக்கின்ற சாதிய மோதல்களை, வன்மங்களை, வன்முறைகளை, ஆணவ படுகொல்களை, அடக்குமுறைகளை, ஒடுக்குமுறைகளை எல்லாம் குறித்து இன்றைக்கு எது எதற்கெல்லாம் சொல்ல வேண்டுமோ அது இதற்கெல்லாம் சொல்ல மறந்து அண்ணன் சத்யராஜ் அவர்கள் தண்ணீர் பிடிக்கிற காட்சியிலிருந்து, உணவு கரியின் காட்சியிலிருந்து, அந்த மாணவனை அவர் கீழே முட்டி போட்டு கைதூக்கி பேசுகின்ற அந்த வசனத்திலிருந்து அத்தனை காட்சிகளும் இந்த சமூகத்திற்கு சென்றடைய வேண்டிய அந்த காட்சிகள். நான் கேட்கிறேன், அக்கரகாரம் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் வாழ்வதற்கான இடம் என்று அவர்கள் நினைத்து கொண்டு அதை தடை செய்திருக்கலாம். ஆனால் அக்கரகாரம் என்பது மனிதர்கள் வாழ்கின்ற இடத்தையும் குறிக்கும். ஆக அந்த மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் செய்கின்ற அந்த தன் சார்ந்த சாதி ஆதிக்கத்தின் வெளிப்பாடை உணர்த்துகிற மிக அற்புதமான வசனங்கள். கடைசியாக அந்த குழந்தை அழுகின்ற அந்த காட்சியில் அந்த ஒளிப்பதிவாளர் மிகச்சிறப்பாக அதை கையாண்டிருக்கிறார்கள். இதிலே இது போன்ற ஒரு குறைந்த நிதியை கொண்டு படத்தை தயாரிக்கின்ற போது ஒவ்வொரு துறை சார்ந்த ஒளிப்பதிவாளரிலிருந்து, இசையமைப்பாளரிலிருந்து, ஒவ்வொரு துறை சார்ந்த நடிகர்களும் தங்களுக்கு ஏற்பளிக்கப்பட்ட அந்த கதையின் பாத்திரத்தை மிகச்சிறப்பாகவே செய்திருப்பதாக நான் அறிகிறேன். தயாரிப்பாளர் அவர்கள் தடை செய்யப்பட்ட வெட்டி 42 கட்குழுத்து தூக்கப்பட்ட காட்சிகளின் சில பகுதிகளை எனக்கும் காண்பித்தார்கள். உண்மையிலேயே அது வேதனையாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இதுபோல் விளிம்பு நிலையில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட நமது சிறுபான்மை மக்கள் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக இந்த காட்சியை இதுபோன்ற திரைத்துறையின் ஊராக பயன்படுத்துகின்ற போது அது மக்களிடத்திலே சென்று
சேர்ந்துவிடும், மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படும், ஒரு சமூக புரட்சி ஏற்படும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு அதை அவர்கள் திட்டம் போட்டு வெட்டி தூக்கியிருக்கிறார்கள். இங்கே யூடியூபர் நண்பர் குறிப்பிட்டது போல் இன்றைக்கு 42 அந்த காட்சிகளில் அவர்கள் இது இடஒதுக்கீடை குறித்து பேசுகிறது, சமூக நீதியை குறித்து பேசுகிறது. இது சமூக நீதியின் பிறப்பிடமாக இருக்கிற தமிழ்நாட்டில் சமூக நீதியை குறித்து பேசாமல் எப்படி ஒரு ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் இருந்து வருகின்ற ஒரு சிந்தனையுள்ள பகுத்தறிவுள்ள ஒரு தயாரிப்பாளர் இயக்குனரால் அதை தவிர்த்து எப்படி படம் எடுக்கப்பட முடியும்? இன்றைக்கு நீட்டில் இருந்து நெட்டில் இருந்து எல்லா தேர்வுகளுக்கும் தமிழ் சமூகத்தின் இளையோரை, முதல் தலைமுறை கல்வி கற்கின்ற இளைய தலைமுறையை, அந்த கல்வியை பறிக்கின்ற ஒரு மோசமான ஒரு சூழல் இன்றைக்கு நிலவுகிறது. அதுபோன்று புத்தகங்களை பறித்து அவர்கள் குறித்த வசனமாக இருக்கலாம். இன்றைக்கு சென்னை ஐஐடி, ஏஎம் போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் இந்த பெரும்பான்மை ஒரு இடத்திலே அவர்கள் சொல்வார்கள் 3% 97% குறித்த வசனங்கள். ஆம், இன்றைக்கும் 97% மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான கல்வி உரிமை, வேலைவாய்ப்பு உரிமை பறிக்கப்பட்டு 3% அந்த இடங்களை கைப்பற்றி கொள்ளுகிறார்கள். இதை எங்கள் இளைய தலைமுறைக்கு விஜய் தொலைக்காட்சியில் உட்கார்ந்து கொண்டு எதற்காக எங்களுக்கு இடஒதுக்கீடு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சாசன சட்டத்தில் பெற்றுத்தந்த உரிமை, அந்த உரிமையை இன்றைக்கு மறுதலித்து பேசுகின்ற எம் உறவுகள் இந்த இடஒதுக்கீட்டுடைய தாற்பரியத்தை புரியாமல் இருக்கிறார்கள். அந்த தாற்பரியம் புரிய வேண்டும் என்பதற்காக தான் புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் சொன்ன அந்த வசனத்தில் வருகின்ற காட்சி 2000 ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட உரிமை என்கிறதை அவர் அழகாக அந்த காட்சியினூடாக அற்புதமாக அதை கொண்டு சேர்த்திருக்கிறார் நம்முடைய இயக்குனர் அவர்கள். ஆக இந்த செய்திகள் எல்லாம் ஒடுக்கப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட முதல் தலைமுறை கல்வியை பெறுகின்ற இந்த மக்கள் இந்த இடங்களில் வருவதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு பெரும்பான்மையான பத்திரிகை ஊடகங்கள் கூட நம் தமிழர் சார்ந்த ஊடகங்களாக இருந்தாலும் கூட அவருடைய தலைமை பொறுப்புகளை, எடிட்டிங் இன் சீஃப் என்று உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கின்ற அந்த 3%க்குள்ளே வருகின்றவர்கள் அங்கேயும் நமக்கான தடையை போடுகிறார்கள். ஆக இதையெல்லாம் உடைத்தெறிந்து இன்றைக்கு இந்த சமூக நீதி இந்த மண்ணில் நிலைபெற வேண்டும். இந்த சமூக நீதி மண்ணாக தமிழகம் இருக்கிறது என்று சொன்னால் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் என்கிற மகத்தான நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய முன்னத்தி ஏறுகள் இந்த மண்ணில் செய்திட்ட தியாகங்கள், அதையெல்லாம் நினைவு கூர்ந்து நாளைய தலைமுறைக்கு இது போன்ற மிகப்பெரிய ஒரு காட்சி ஊடகத்தின் ஊடாக, அதுவும் திரைத்துறையின் ஊடாக இந்த செய்திகளை எடுத்து செல்கின்ற இது போன்ற படங்களை இன்றைக்கு சென்சார் போர்டு ஏன் அனுமதிக்க மறுக்கிறார்கள்? அங்கு நமக்கான குரல்கள் இல்லையா, நமக்காக பேசுவதற்கு இல்லையா என்கிற அந்த நிலையை அந்த ஒட்டுமொத்த சென்சார் போர்டில் இருக்கிற உறுப்பினர்களின் ஒரு பக்கம் நிறுத்தி இந்த நியாயத்தை, இவர்களுக்கு இழக்கப்பட்டிருக்கிற அநீதியை நாளை இந்திய நாடாளுமன்றத்தில் என் அண்ணன் திருமா அவர்கள் ஓங்கி ஒலிப்பார். இந்த அமெரிக்காவில் இருந்து வருகை தந்த உடனேயே டெல்லி நாடாளுமன்றத்தில் அண்ணன் திருமா, கனிமொழி போன்ற, திருச்சி சிவா போன்ற மிகச்சிறந்த நம்முடைய தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உரையை கேட்டேன். ஒரு பொருளை குறித்து மிக ஆழமாக, அறிவுபூர்வமாக, வரலாற்று ரீதியாக, சட்ட ரீதியாக மிகச் சிறப்பாக இன்றைக்கு இந்திய நாடாளுமன்றத்தில், அது எஸ்சி எஸ்டி இன மக்களாக இருக்கலாம், இஸ்லாமிய மக்களாக இருக்கலாம், மிக பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமையாக இருக்கலாம், அனைத்து மனிதகுல மக்களின் பிரச்சனைகளுக்கு மிக ஆழமாக அறிவோடு இன்றைக்கு இந்திய நாடாளுமன்றத்தில் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு ஒரு தலித் சமூகத்தில் பிறந்து இந்தியாவையே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஆளுமையாக அண்ணன் திருமா அவர்கள் வளர்ந்து வருகிறார். ஆக அவரும் நானும், அண்ணன் முத்தரசன் போன்றவர்களும், அண்ணன் சத்யராஜ் போன்றவர்களும் சேர்ந்து இங்கே வீட்டிருக்கிற அண்ணன் இமான் அண்ணாச்சியில் தொடங்கி கூல் சுரேஷ் வரையில் திரைத்துறையில் இந்த ஆதிக்கத்திற்கு எதிராக, இந்த அநீதிக்கு எதிராக போராடுகின்ற தமிழ் சமூகத்தின் உறவுகளை கைகோர்த்து விரைவில் இந்த ஆதிக்க கொட்டமடிக்கின்ற, ஆதிக்க திமிரோடு நடந்து கொள்ளுகிற தமிழ் சமூகத்தின் அடிப்படை உரிமைகளுக்காக, தேவைகளுக்காக திரைத்துறையிலும் காட்சி அமைக்கின்ற இது போன்ற தயாரிப்பாளர்கள்
கஷ்டப்பட்டு தயாரிக்கின்ற படங்களில் அரை மணி நேரம் 42 கட்டு 72 கட்டு என்கிற அளவில் இந்த முழுமையான சொல்ல வேண்டிய செய்தியை எமது தமிழக மக்களுக்கு எடுத்து செல்ல மறுக்கின்ற அந்த சென்சார் போர்டு என்கிற அந்த ஆதிக்க கோட்டை விரைவில் உடைத்தெறிவதற்கு என்றுதான் சொன்னேன். நான் கேட்டை உடைத்திருந்தது போல் என்று நான் சொல்லவில்லை. ஒரு ஜனநாயக ரீதியான, அது என்னுடைய பாணி போராட்டம் என்பது உங்களுக்கு தெரியும். நான் திரைத்துறையை ஆதரித்தாலும் உறுதியாக ஆதரிப்பேன், எதிர்த்தாலும் கத்தி படத்தில் சத்தியும் திரையரங்குக்கு என்ன நேர்பட்டது என்பதை பலர் அறிவார்கள். ஆக என்னை பொறுத்தவரையில் ஒரு பிரச்சனையில் என்னை ஒருமுகப்படுத்தி கொண்டு அவர்களுக்காக குரல் கொடுக்க போராட தொடங்கினால் அந்த போராட்டம் வெற்றி பெறும். அது மக்களை அணிதிரட்டி நடத்துகிற போராட்டம். ஆனால் சட்ட ரீதியாக நாடாளுமன்றத்தின் ஊடாக, இதற்கான துறையின் அமைச்சரின் ஊடாக இதை வலியுறுத்தி, இது போன்ற தயாரிப்பாளர்கள் இயக்குனருடைய அந்த படங்களில் அவர்கள் சொல்ல வந்த கருத்துக்களை, சொல்ல வந்த செய்திகளை முழுவதுமாக இன்றைக்கு மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான வாய்ப்பை அண்ணன் திருமா அவர்களும் அண்ணன் முத்தரசன் தலைமையில் இருக்கிற இந்திய கம்யூனிஸ்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும், இன்னும் இந்த தமிழ்துறையில் இன்றைக்கு அண்ணன் சிவா அவர்கள் பேசுகின்ற போது சொன்னார்கள், இன்னைக்கு சினிமா குறைந்து கொண்டே வருகிறது பொதுமக்கள் திரையரங்கில் பார்ப்பது என்று. எல்லாம் யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, அப்புறம் ஏதோ வந்துடுது, அதனால் மக்கள் திரையரங்குக்கு வரவில்லை என்ற அந்த ஆதங்கம் நாங்கள் அறிவோம். ஆக அந்த வகையில் இங்கு அருமை சகோதரர் பிரபு அவர்களும், அலெக்ஸ் அவர்களும், நம்முடைய செல்வகுமரன் போன்றவர்களும், இன்னும் எத்தனையோ என்ற சகோதரன் குணா போன்ற எத்தனையோ திரைத்துறையில் கஷ்டப்பட்டு உழைத்து தங்கள் உழைப்பால், தங்கள் சுய சிந்தனையால், தங்கள் திறமையால், தங்கள் எழுத்துக்களால் அவர்கள் வடித்தெடுக்கின்ற இது போன்ற படங்கள், காட்சிகள், கதைகள் அப்புறப்படுத்தாமல், வெட்டி தூக்கி எரியப்படாமல் இந்த மண்ணின் மக்களுக்கான கதைகள் சென்றடைவதற்கான வாய்ப்பை நாங்கள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கி தருவதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம். அதற்காக விரைவில் செப்டம்பர் புரட்சியாளர்களின் தினம், அந்த செப்டம்பர் தந்தை பெரியாரின் தினம், இந்த செப்டம்பர் திங்களில் கண்டிப்பாக இந்த ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா அரசின் துணையோடு இன்றைக்கு சென்சார் போர்டில் அமர்ந்து கொண்டு கொட்டமடிக்கிறவர்கள், பொண்டாட்டிக்கிட்ட கோபம் இருந்துச்சுன்னா இரவு போய் திரும்பவும் பொண்டாட்டிக்கிட்ட காட்டு, அதை விட்டுட்டு பாவம் கஷ்டப்பட்டு இங்கே படம் எடுக்கிற தயாரிப்பாளர்களுடைய அறிவு சிந்தனையில் கை வைக்கக்கூடாது என்கிற கருத்தை வலியுறுத்தி ஒரு ஜனநாயக போராட்டத்தை நானே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும், தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்காக 150க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள், தமிழ் தேசிய பெரியாரிய இயக்கங்களை ஒருங்கிணைத்து தொடர்ச்சியாக தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்கு போராடுகிற அந்த போராட்ட களம் விரைவில் சென்சார் போர்டுக்கு எதிராக அமையும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து, இந்த நல்வாய்ப்பு வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி 2 மணிக்கு வேறொரு நிகழ்ச்சிக்காக விழுப்புரம் செல்ல வேண்டும் என்கிற காரணத்தினால் அண்ணன் திருமா முத்தரசன், அண்ணன் சத்யராஜ் அவர்களிடத்திலேயே நான் அனுமதி பெற்று விடைபெறுகிறேன். இந்த இனிய வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். உண்மையாவே இந்த படத்தினுடைய குழு பேசணும்னு நினைச்ச விஷயத்த ஒரு குரலாக இருந்து பேசின வேல்முருகன் ஐயாக்கு மீண்டும் ஒரு பெரிய பெரிய நன்றி. தேங்க்யூ so much for being here sir. தேங்க்யூ. இது மரியாதை செலுத்தும் நேரம். மீண்டும் வேல்முருகன் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ so much for being here. கோயில்களில் ஆடுகளைத்தான் பலியிடுவார்கள், சிங்கங்களை ஒருபோதும் பலியிடுவது இல்லை என்று சொன்ன புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும் நினைவு கூர்ந்து, எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு மேடையை நான் பார்த்ததே இல்லைங்க. வந்து உட்காரதுக்கு முன்னாடி மேடையில் ஏற்றி பேசி முடிச்சுட்டு கிளம்புங்க அப்படின்ற ஒரு மேடையை இப்போ தான் நான் முதல் முறையாக சந்திக்கிறேன். கடைசியாக இந்த மேடையில் நம்ம அண்ணன் சீமானை பார்த்தது ஒரு மலரும் நினைவுக்காக சொல்கிறேன். தோழர் ஷெகுவாரா, எனக்கு இந்த பேரை கேட்ட பேருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. தோழர் ஷெகுவாரா அப்படின்ற படத்தோடைய பேரை கேட்டோடனே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. அதில் தம்பிங்கெல்லாம் வீட்டில் உட்காந்து அந்த அன்கட் சீன்ஸ் எல்லாம் காட்டும்போது இன்னும் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. இளைய தலைமுறை ஒரு சினிமாவை எப்படி பார்க்க வேண்டும் என்பதையும், எதை மக்களுக்காக செய்ய வேண்டும் என்பதையும் ரொம்ப தெளிவாக ஆணித்தரமாக ஒரு படத்தை எடுத்து வச்சுருந்தாங்க. அது உண்மையிலே பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் சத்யராஜ் அவர்களை சொல்லவே வேணாம். அவர் உள்ள புகுந்தாலே சும்மா சதுரடி தான் அடித்து வெளுத்து நறுக்குவார்.
அவரை பார்த்த உடனே எனக்கு இன்னும் ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்தது. அவருடைய நடிப்பு அப்படின்னு சொன்னா தமிழ் சினிமாவில் ஒரு லெஜண்ட் அப்படின்னு சொல்ற ஒரு நடிகர் வேற. அவர் இந்த படத்துக்குள்ள இருக்கிறாங்க. சேகுவாரா என்று சொன்ன உடனே பொலிவியா காட்டுக்குள்ள முதல் முறையாக அவர் கடைசி இறுதி பயணத்தை மேற்கொண்ட போது அமெரிக்க படை அவரை பிடிச்சிரும். அப்ப சேகுவாரா கடைசி நிமிடங்களை எண்ணிக்கொண்டு இருப்பார். காலையில சுட போறாங்க. யார் சுடுவது என்பதில் ஒரு குழப்பம் இருந்தது. அப்போ அவர் துப்பாக்கி ஏந்திய வீரனை அனுப்புகிறார்கள். அவர் பயந்துட்டு வெளியே வந்துறாரு. என்னால முடியல அப்படின்றாரு. அப்புறம் ஒருத்தர் தயார் பண்ணி அனுப்புறாங்க. அவர் துப்பாக்கியை கையில் வைத்திருக்காரு. கை ஆடிக்கிட்டே இருக்கு. உடனே சேகுவாரா அந்த இறுதி நிமிடத்தில் சொன்னார், பயப்படாத, கவலைப்படாதே, துப்பாக்கியை உயர்த்தி பிடி. நீ சுடப்போவது ஒரு கோழையை அல்ல, உலகத்தின் விடுதலையை நேசிக்கிற சேகுவாரா என்கிற மாபெரும் வீரனை என்று சொன்னார். புரட்சி வெற்றி அடைகிற போது பொலிவியாவிலே நாங்கள் ஒரு பள்ளியை உருவாக்கி கொடுப்போம் என்று கடைசி நிமிடத்தில் உணவு கொடுத்த ஆசிரியரிடம் சொன்னதுதான் சேகுவாரா. உலகத்தில் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு துயரப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக நீ துடித்தெழுந்தாய் என்றால் நீயும் என் தோழன் என்று உலக விடுதலைக்கு கனவு கண்டவனை ஒரு பெயரா வச்சிருக்கிற ஒரு படம். எனக்கு தெரிஞ்சு அதிகாரத்திற்கு எப்போதுமே அச்சுறுத்தலாக இருப்பவர்கள் கலைஞர்களாகத்தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க தான் எளிமையா சொல்லிட முடியும். ஒரு 1000 மேடைகளில் நாங்கள் பேசுவதை ஒரு காட்சியிலே எளிமையாக சாமானியன் வீட்டுக்கு கொண்டு சேர்க்க முடியும் என்றால் அது திரைப்படங்கள் வைத்திருக்கிற ஒரு மந்திர சக்தின்னு நான் சொல்லுவேன். அதனாலதான் பேரறிஞர் அண்ணா சொன்னாரு, சென்சார் இல்லாமல் ஒரே ஒரு திரைப்படத்தை எடுக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் தமிழ்நாட்டை திராவிட நாடாக மாற்றி காட்டுவேன் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார். எனக்கு தெரிந்த தமிழ் சினிமா ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த தமிழ் சமூகத்திற்கு என்ன வழிகாட்ட வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கு. நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். இந்த படம் தமிழ் சமூகம் எதிர்கொள்ளுகிற இன்றைய காலகட்டத்தினுடைய சிக்கல்களை மட்டும் இல்ல, வருங்கால தலைமுறையினுடைய பாதுகாப்பு குறித்தும் கல்வி குறித்தும் தெளிவாக வெளிப்படையா பேசுது. அதுல தோழர் பேசியிருக்கிற வசனம்லாம் டைரக்டரை பார்த்தா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்ததுங்க. ஒரு சின்ன பையன் காலேஜ் போயிட்டு இருப்பாருன்னு பார்த்தா அவர் எழுதிய வசனங்கள் இருக்குல்ல, அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டேன் நான். கண்ணே கலங்கி போச்சு. அவர் பார்த்திருப்பாரு. எனக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா? எங்களுக்கு அடுத்த தலைமுறை இந்த சமூகத்தை உயர்த்தி பிடிக்கிற நெஞ்சுரத்தோடு கலையை கையிலே ஏந்தி இருக்கிறது என்பதை இந்த டைரக்டரை பார்க்கும்போது எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. கலைதான் ஆயுதம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அறிவாயுதம் என்பது கலையை உயர்த்தி பிடிக்கிறவனுக்கு தெரியும். கலையை போன்ற ஒரு அறிவாயுதம் உலகத்துல கிடையாது. எனவேதான் அதிகாரம் முதலில் கை வைப்பது கலையாக இருக்கும். அதனாலதான் ஒளிப்பதிவு சட்டம் கூட போன ஆண்டு வந்துச்சு. அதை தனியா பேசுவோம். இனி நீங்க எந்த காலத்திலயும் சர்டிபிகேட் வாங்கின படத்தை அவங்க நினைச்சா தூக்கலாம், நினைச்சா வெட்டலாம், நினைச்சா ஒட்டலாம். 42 கட்டுன்றது சும்மா இல்ல. எத்தனை கட்டு அந்த படத்துல விழுகுதோ அத்தனை உரத்தோடு அந்த படத்தை தமிழ் சமூகம் உயர்த்தி பிடிக்க வேண்டும். அந்த படத்தை வெற்றி படமாக மாற்ற வேண்டும். அப்போதுதான் அதிகாரம் கொஞ்சமாவது அச்சப்படும் கலைஞர்களை பார்த்து. ஒரே ஒரு செய்தி நேற்று நடந்தது. ஒரு கலைஞனுக்கு தார்மீக பொறுப்பு எப்படி வரும் தெரியுமா? ஜெயா பக்ஷன், அமிர்தா பக்ஷனுடைய இணையர், நாடாளுமன்றத்திலே ஒரே ஒரு குரல் கொடுத்தார். சபாநாயகரை பார்த்தார். எந்திரிச்சிட்டு, நான் ஒரு கலைஞன், நான் ஒரு கலைஞர். உடல் மொழியையும் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் புரிந்து கொள்ள முடியும். முக பாவனைகளை என்னால் புரிந்து கொள்ள முடியும். உடல் மொழியை என்னால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் மிஸ்டர் அப்படின்னு அவருடைய பேரை சொல்லிட்டு, சபாநாயகருடைய பேரை சொல்லிட்டு, உங்கள் உடல் மொழி சர்வாதிகாரமாக இருக்கிறது அப்படின்னு பேசிட்டு, அது நல்லதில்லை. நாம் எல்லாம் ஒரே மாதிரி இயங்குவதற்காக இங்கே வந்திருக்கிறோம். நீங்கள் ஆசிரியர் அல்ல, நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வருகிற மாணவர்கள் இல்லை என்கிற ஒரு குரலை அங்க பதிவு செய்யறார்னா, அதுக்கு பின்னாடி அதிகாரம் தோல் உயர்த்துகிற போதெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்க்க மாட்டோம். கலை என்கிற அற்புத ஆயுதத்தை கையில் வைத்திருக்கிறோம். மக்களை வென்றெடுப்போம், சமூகத்தோடு உரையாடுவோம். கலை மக்களுக்கானது. நன்றி, வணக்கம்.